ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3வது ப்ரோமோவை பொறுத்தளவுல விஜய் சேதுபதி இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போறாங்க பாத்துருவோமா அப்படிங்கிற மாதிரி கார்டை வச்சுட்டு நிக்கிறாரு. அந்த நேரம் ஆடியன்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே செமையா கிளாப்ஸ் தட்டி விசில் அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து, என்னப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க இந்த வாரம் யார் வெளியே போக போறாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துல இருக்கிறாங்க. ஆனா நீங்க என்னடான்னா ஒருத்தர் வெளியே போறாரு, அந்த நேரத்துல இவ்வளவு சந்தோஷப்பட்டு கை தட்டுறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ பார்த்து கேக்குறாரு. சார், மனசாட்சி தொட்டு பேசுங்க சார், உங்களுக்கே சந்தோஷமா தானே இருக்குது. ஆமா தானங்க, இந்த வாரம் ரஞ்சித் வெளியே போறாரு. எப்பவுமே வெளியே போக வேண்டிய ஒரு நபரை உள்ள தூக்கி வச்சிருக்கீங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், கேப்டன்சி அப்படிங்கிற மாதிரி தயவுதாட்சணை பண்ணி தான் இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரஞ்சித்தை வச்சிருந்தீங்க. அந்த வகையில இப்பமாவது ரஞ்சித்தை வெளியே தூக்கி போடுறீங்களா அப்படிங்கிறது ஆடியன்ஸோட ஒரு மனநிலை அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா ரஞ்சித்தோட வெளியேற்றத்தை எல்லாருமே கொண்டாட தான் செய்வாங்க. இந்த இடத்துல ஆடியன்ஸ் பண்ணது எந்த தவறுமே இல்ல. இருந்தாலும் விஜய் சேதுபதி வந்து, என்னப்பா இவங்க இப்படிலாம் கை தட்டுறாங்க, உங்க யாருக்காவது வெளியே போகணும்னு ஆசை இருக்குதா அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்களை பார்த்து கேட்கிறாரு. போட்டியாளர்கள் என்ன சொல்ல போறாங்க, இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க. இருந்தாலும் இந்த ப்ரோமோல முத்துக்குமரனை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு மனநிறைவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, 2 நாளா என்னமோ உலகமே அழிஞ்ச மாதிரி சோகத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த 3வது ப்ரோமோல மட்டும்தான் கொஞ்சம் சிரிக்கிறாரு. இருந்தாலும் போட்டியாளர்கள் எப்படி சொன்ன உடனே, என் போட்டியாளர்களை பத்தி எனக்கு தெரியாதா, இன்னைக்கு சண்டை போட்டுக்கிடுவாங்க, நாளைக்கு ஃப்ரெண்டும் பானுங்க, அடுத்த நாள் மறுபடியும் சண்டை போட்டுக்கிடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி குத்தல ஒரு பேச்ச பேசுறாரு. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சுக்கானுங்க அப்படினே சொல்லலாம். வேற ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த வாரத்தை பொறுத்தளவுல ரஞ்சித் வெளியேற்றப்பட்டிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்பட்டுச்சு. ரயான், ரஞ்சித் இந்த 2 பேரையும் வெளியேற்றதா சொன்னாங்க. ஆனா கடைசி நேரத்துல ரயான் உள்ள இருக்கட்டும்பா, ஜாக்லின் சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்குறதுக்கு ஆள் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ரயானை வெளியே அனுப்பாம உள்ள வச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல செம ஃபயரா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. அதாவது விஷால், அன்ஷிதா இந்த குரூப்புக்கு செம ரோஸ்டிங் இருக்குது. அதே நேரத்துல முத்துக்குமரனை லைட்டா ரோஸ்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம ரஞ்சித் வெளியேற்றப்படுறாரு. என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதி சாரோட எபிசோட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் வந்து முத்துக்குமரன் கிட்ட எப்படி பேச போறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற ஆர்வம் ரொம்பவே அதிகமா இருக்குது. இதுவரையா எந்த சீசன்லயுமே இப்படி ஒரு போட்டியாளரை டைரக்டா பிக் பாஸ் வந்து டார்கெட் பண்ணதே கிடையாது. அவங்க தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னா விட்டுருவாரு. ஆனா முத்துக்குமரனை 2 நாளா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்ன பேச போறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து பார்க்கலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல ரஞ்சித்தோட வெளியேற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.